வணக்கம். ஒரு கட்டிங் வேணும். என்னது கட்டிங் சேவிங் கோட்ரு ஃபுல்லு ஆஃப் தான் கிடைக்கும். அப்படி போய் ஓரமா நெல்லு, எவனாச்சும் ஒருத்தன் வருவான், பார்ட்னர் போட்டுக்க. Excuse me, I am Kumaraswamy. Okay. Can we have partnership? நாம ஷேர் பண்ணிக்கலாமான்னு கேட்குறேன். சார் உங்களை மாதிரி பார்த்து தான் நான் தேடிட்டு இருக்கேன் சார். டேய் வாடா இங்க போய் ஒரு குவார்டர் பிராண்ட் எடுத்து வாடா. சார் யாரு? வாங்க உட்காந்து பேசுவோமே. ஓ தேங்க்யூ. லுங்கி அவுத்து விடு மேன். என்னது டீசன்ஸ் இல்லாம? ஐஸ் கியூப்ஸ் இல்ல? சைட் டிஷ் என்ன சாப்பிடுறீங்க? அது வந்து சாப்பிடலான்றீங்களா? நோ நோ, சைட் டிஷ் இல்லாம சாப்பிட்டா சிஸ்டம் பூரா கொலாப்ஸ் ஆயிடும்னு ஜானி ஒரு மேல்நாட்டு அறிஞன் ஹவு டு ட்ரிங்க் அப்படிங்கிற புக்கில் 63வது பக்கத்தில் எழுதியிருக்கான். ஏன் தயங்குறீங்க? ஷேர் பண்ணிக்கிறதுக்கு தான் நான் இருக்கேன்ல. நீங்களே சொல்லிருங்க சார். வேற சிக்கன் 65, தந்தூரி சிக்கன், பெப்பர் சிக்கன். மிளகு உடம்புக்கு குளிர். பிராண்டி சூடு இல்ல? ஆஹா. லுங்கி அவுத்து எவ்வளவு பாச்சு? 110 ரூபா. இல்ல நீங்க ஏற்கனவே ஒரு கோட் இருக்கு. ஏன் தயங்குறீங்க? ஷேர் பண்ணிக்கிறதுக்கு தான் நான் இருக்கேன்ல. இந்த குமாரசாமிக்கு வாக்கு சுத்தம் நாக்கு சுத்தம். செட்லி சக்கரம். இந்தாப்பா. அண்ணே கணக்கு முடிச்சுட்டானே, அப்புறம் போதில பிரச்சனை ஆயிரும். கணக்கு மொத்தம் 170 ரூபா. அண்ணே உங்க ஷேர் 85 ரூபா கொடுத்துருங்கண்ணே. ஷேர்? ஆமாம் பார்ட்னர். ஈக்குவல் ஷேர் கிவ்ஸ் ஈக்குவல் ஜாய் அப்படின்னு ஒரு மேல்நாட்டு அறிஞர் சொல்லியிருக்காரு. அளவு கம்மியா இருக்குண்ணே. கரெக்டா தானே இருக்கு? நீங்களே பாருங்க. அப்ப நீயே ஊத்து. என்ன ஓகே, அளவு கரெக்டா இல்லையே? அண்ணே பாருங்கண்ணே, நூல் வச்சு அந்த மாதிரி சரியா இருக்கும்ண்ணே. உன்னை யாரையா நூல்லாம் வச்சு அளக்க சொன்னது? கண்ணால் அளக்கணும் மேன். அதான் கரெக்டான அளவு. ரொம்ப வண்டையா விலைக்கு வாங்கிட்டான் போல் இருக்கு. பேசாம எல்லாத்தையும் அவனுக்கு ஊத்தி கொடுத்துட்டு நம்ம இடத்த காலி பண்ண வேண்டியதுதான். அதான் நமக்கு நல்லது. Are you blind? இல்ல உனக்கு கண்ணு தெரியாதான்னு கேட்கிறேன். ஏன்னே? எனக்கு ஜாஸ்தியா உனக்கு கம்மியா ஊத்திருக்க? ஓசியில குடிச்சுதான் வச்சுக்கோங்கண்ணே. நான் என்ன பிச்சைக்காரனா? நீ என்ன பில் கேட்ஸ்? முதல்ல நான் இந்த மாதிரி தானே ஊத்துனேன். அதுக்காகத்தான் நீ பிரச்சனை பண்ண. I am the equal shareholder. Right. Shut up. Thank you. கரெக்டா ஊத்து. என்ன கம்மியா ஊத்துனா அதிகன்றீங்க, அதிகம் ஊத்துனா கம்மின்றீங்க. எனக்கு குடிக்காசே போச்சு. ஒண்ணு பண்ணுவோம், சரக்கு பாட்டில ஊத்தி ரிட்டர்ன் பண்ணிடுவோம். காசு ஆளுக்கு போய் பிரிச்சுக்குவோம். கொலை விழும். குடிக்கிறதுக்கு வந்துட்டு குடிக்காம போனா என் குடும்ப கௌரவம் என்ன ஆகுறது? எது குடிக்கிறது குடும்ப கௌரவமா? எஸ். என் தாத்தா எங்க அப்பாவோட ஷேர் பண்ணி குடிப்பார். எங்க அப்பா என் கூட ஷேர் பண்ணி குடிப்பார். நான் என் பையன் கூட ஷேர் பண்ணி குடிப்பேன். அது ஒரு கோல்டன் பீரியட். உங்க பையன் எங்கேயும் சொல்லுங்க, ஆட்டோ பிடிச்சு கூட்டு வந்துடுறேன். அது உன்னால முடியாது. ஏன்? அவன் போயிட்டான். எங்க போயிட்டான்? செத்து போயிட்டான். செத்து போயிட்டானா? எப்படிங்க? 7 வருஷத்துக்கு முன்னாடி இதே பார், இதே சேர், இதே மாதிரி ஷேர் பிரச்சனை. தாயும் பிள்ளை மறந்தால வாயு வயிறு வேற வேற இல்லையா? விடுவானா இந்த குமாரசாமி? எடுத்த பீர் பாட்டில உடைச்ச ஏத்துற ஒரு ஏத்து. அப்பா நலர கூட நேரம் இல்லாம அல்பாயுசுல போயிட்டா என் பையன். 7 வருஷம் ஜெயில இருந்துட்டு 7 மணிக்கு தான் வெளியில வந்தேன். மறுபடியும் என்ன பீர் பாட்டில் எடுக்க வைக்காதடா. தனிமையில குடிக்கிறதே ஒரு இனிமைன்னு ஒரு மேல்நாட்டாரிங்க சொல்லியிருக்கான். இதே பழைய கதையை வச்சுட்டு நீ எத்தனை நாளைக்கு தான் உன் வாழ்க்கையை ஓட்ட நானும் பாக்குறேன். கதை தாண்டா பழசு, ஸ்கிரீன் பிளே புதுசு. அது இருக்கிற வரைக்கும் இறங்காது. என் மவுஸ் லுங்கி அவுத்து. இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. வந்துட்டான். வந்தனா
என்ன குடிக்க வச்சுட்டே வந்தனா? ஆளை பார்த்தா புத்திசாலி மாதிரி இருக்கான். அறிவுபூர்வமான கதையெல்லாம் இவங்கிட்ட வேவாது. ஒரு சென்டிமெண்ட் விட்டு போட்டு பார்ப்போம். சார் சார், என்ன சார் இது? இவ்வளவு சரக்கு நீங்க ஒருத்தரே தனியா குடிச்சா உடம்பு கெட்டு போகாது? உங்க பொண்டாட்டி உங்களை பத்தி கவலைப்படவே மாட்டாங்களா? ஜாஸ்தியா குடிச்சா லிவர் கெட்டு போகும், லிவர் கெட்டு போனா சுகர் வரும், சுகர் வந்தா ஃபிகர் போயிடும். ஏண்டா உன் பிரச்சனை என்னடா இப்போ? சரக்கு வேணுமா? எப்படி சார் கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? ஒரு இன்ஸ்பெக்டரா இருந்துட்டு இது கூட கண்டுபிடிக்கலாம் எப்படி இப்போ? இன்ஸ்பெக்டரா? சார் சார் சாரி சார், தெரியாம வந்து சார். எனக்கும் கம்பெனில உட்காருப்போம். இல்ல வேணாம் சார். உட்கார்ற. தேங்க்யூ சார். உலகத்திலேயே 2வது காவல்துறை நம்ம தமிழ்நாடு காவல்துறை தான். ஐ எம் வெரி ப்ரௌட் அபவுட் யுவர் டிபார்ட்மெண்ட் சார். 20 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல, அதாவது சென்னையில பயங்கரமான ஒரு முகமூடி கொள்ளை நடந்தது சார். அந்த கொள்ளைக்காரங்களை கொலை நடந்த இடத்துல கிடந்த வீடு நிறுத்துறியா? இந்த மாதிரிலாம் இருக்க கூடாது, சரிதா? சார் சார், என்ன சார் இது? தண்ணி ஊத்திட்டீங்க? வழக்கமா எல்லாரும் ஊத்துறதானப்பா. சார், எல்லாரும் பண்ற தப்ப ஒரு கௌரவமான இன்ஸ்பெக்டர் இருந்துகிட்டு நீங்களும் பண்ண எப்படி சார்? என்ன தப்பு? சார், இந்த H2Oன்ற தண்ணி இருக்கே, இது ஒரு பயங்கரமான போதைப் பொருள் சார். இது யூ கேன் செக் இட். இப்போ விஸ்கில தண்ணியை கலந்தாலும் போதை வருது, பிராண்டியில தண்ணியை கலந்தாலும் போதை வருது, ரம்மு, ஜின்னு, ஒயின், கலக்கல், சப்பி, சாராயம் எதுல தண்ணியை கலந்தாலும் போதை வருது இல்லையா? அவ்வளவு ஏன் சார், கஞ்சா அடிச்சிட்டு நீங்க தண்ணியை குடிச்சு பாருங்க, போதை வரும். அப்ப அது போதை பொருளா இல்லையா? டோன்ட் மிஸ்டேக் மீ சார். இது என்னுடைய ரிசர்ச்ல வந்த ரிசல்ட். தட்ஸ் ஆல் சார். நீ இங்கிலீஷ்ல பேசும்போது நினைச்சேன், இப்ப என்ன பண்றது? கீழே ஊத்திடலாமா? வேண்டாம் சார், இருங்க. ஐயோ, என்ன அப்படி ஒரே கல்ப்ல அடிக்கிறான்? ஹைடெக் குடிகாரனா இருப்பான் போல இருக்கு. என்னது ரொம்ப தண்ணியா மாறிடுச்சு? அட பாவி! என்ன சார் அப்படி பாக்குறீங்க? இந்த பாலும் நீரும் பிரித்து உண்ணும் அன்னப்பறவை மாதிரி சார். நான் என் உடம்புக்கு ஏத்துக்கிற ட்ரிங்கை மட்டும் எடுத்துக்கிட்டு உடம்புக்கு ஒத்து வராத போதைப் பொருளை அப்படியே வச்சிருங்க சார். இந்த H2Oன்ற தண்ணி இருக்கே, ஏய், நீ பயங்கரமான ஆள்றா நீ. நான் என்ன சார் பயங்கரமான ஆளு? போன வாரம் என் தாத்தன் ஒருத்தனை பார்த்தேன் சார். தாத்தேனா? இந்த பரங்கிமலை பார்க்கல. பரங்கிமலை பார்க்கலையா? ஆமா சார், பரங்கிமலை பார்க்கல கையில ஒரு கோடாலி எடுத்து ஒரே வச்சு வீசினா சார் ஒரு ஜோடிக்காரி. டென்ஷன்ல ஏன் மேல வேற அடிச்சிட்டு போயிட்டான் சார். டேய், அந்த கொலைகாரனை உன் கண்ணால பாத்தியா நீ? ஏன் சார் கொலைகாரனை என் கண்ணால பார்க்காம அவனை பார்க்கறதுக்கு நான் கண்ணு இரவல வாங்க முடியும்? என்ன சார், வாட் இஸ் திஸ் அன்னெசரி क्वेश्चन? சொல்றா, யாரா அந்த கொலைகாரன்? அது சீக்கிரமா சொல்றா சார். அந்த இடத்துல தான் சார் ஒரு சின்ன பிரச்சனை. என்னது? இந்த மெமரி பவரை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு வீடியோ கேமரா மாதிரி சார். இப்போ வீடியோ கேமராவை 10 மணிக்கு தட்டினீங்கன்னா 10 மணிக்கு நடக்கிறதெல்லாம் ரெக்கார்ட் ஆகும். 11 மணிக்கு தட்டினீங்கன்னா 11 மணிக்கு நடக்கிறதெல்லாம் ரெக்கார்ட் ஆகும். அதே மாதிரி இப்ப நான் ஒரு பெக் அடிச்சிருக்கும் போது என்ன நடந்ததோ அது ஒரு பெக் அடிக்கும் போது ஞாபகத்துக்கு வரும். 4வது பெக் அடிக்கும் போது என்ன நடந்ததோ அது நான் 4வது பெக் அடிக்கும் போது ஞாபகத்துக்கு வரும். சார், இது எதுக்காக சொல்றேன்னா, அந்த கொலைகாரனை பார்க்கும்போது நான் எத்தனாவது பெக்கில் இருந்தேனோ அத்தனாவது பெக்கில் நான் மறுபடியும் இருக்கும்போது தான் சார் அந்த கொலைகாரனோட முகம் எனக்கு ஞாபகத்துக்கு வரும். ஆனா அந்த கொலைகாரனை பார்க்கும்போது நான் ஃபுல் மப்புல இருந்தேங்கிறது மட்டும் 100% ஃபேக்ட். டேய், ஒரு பெக் என்னடா, ஒரு பாட்டிலே வாங்கி கொடுக்கறடா. ஆனா ஒண்ணு, அந்த கொலைகார முகம் உனக்கு ஞாபகத்துல வரும்போது நீ சொல்லிடணும் சார். வச்சிக்கிட்டு வஞ்சகம் பண்ற கெட்ட ஜாதியில நான் பிறக்கல சார். குமாரசாமிக்கு வாக்கு சுத்தம் நாக்கு சுத்தம். குடி என்ன சார், இன்னைக்கு வர நாளைக்கு போவோம். மனுஷால் வரவங்கள சும்மா இருக்கு சார் நீங்க. டேய் ஓனாந்தலையா, என்னையா சஸ்பெண்ட் பண்ற? நீ சந்தேகத்துல தான் நந்தகுமாருக்கு ஸ்கெட்ச் போட்டிருக்க. இங்க ஐ விட்னஸே கிடைச்சிருக்கு. அப்பு உனக்கு வெக்கறடியா ஆப்பு. சொல்லுப்பா, ஞாபகம் வந்துருச்சா? ஞாபகம் வந்துகிட்டே இருக்கு சார். என்ன பண்றது? என்ன பாட்டா? அப்படியே போடு 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 அப்படின்னு நான் குஷால பாடிக்கிட்டு குத்து மதிப்பா நடந்து போயிட்டு இருக்கிற நேரத்துல சீக்கிரமா போயா. சீக்கிரம் போறதுக்கு நான் என்ன ராக்கெட்ல போயிட்டு இருக்கேன். ஃபுல்லா லோடு ஏற்றிட்டு டவுன் பஸ் மாதிரி ஸ்லோவா தான் சார் போக முடியும். என்னாச்சு? டேய் சார் பாருங்க சார். சார் பாருங்க, டேய் இது விட மாட்டேன். டேய் சார் பாருங்க சார், குலகாரனை பாருங்க சார், குலகாரனை பாருங்க சார். லாங் சார்ல இருக்கான், மங்களம் சார். இன்னொரு பெக்கு போட்டு அவன் க்ளோஸ் அப்ல வரான். கரெக்டா சொல்லுவான். ஒரு பெக்கு என்னடா, இன்னும் 4 பெக்கு குடுறா. என்னடா குடிடா, குடி, நல்லா குடுறா ராஜா. டோன்ட் வரி சார். அவன் இடித்தான் பாத்தீங்களா, அப்ப அவனை ஃபேஸ் டு ஃபேஸ் ஐஸ் வைஸ் நான் பார்த்திருக்கேன். அடுத்த ரவுண்ட்ல அவனோட அங்க அடையாளங்க அப்படியே பிரிச்சு மேஞ்சிடறேன் பாருங்க.
சொல்லிட்டா ஓனாங்கிட்ட அவார்டு வாங்க வேண்டியதா. டேய் டேய் சொல்றா டேய், ஞாபகம் வந்துருச்சா? என்னடா அது கொலகாரன் சொல்றேன்னு சொல்லி வாயில மிளகா வச்சிருக்க? டேய் என்னடா ஆச்சு? டேய் சொல்றா. சார் 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 இன்னும் அவனை எழுப்புறது வேஸ்ட் சார். இப்ப அவனும் பணமும் ஒண்ணு. இன்னும் நாளை காலையில தான் எந்திரிப்பான். அட பாவி.